அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ மற்றும் ஃபீல்ட்மேன் டிராட்ஸ்மேன் சர்வேயர் விஏஓ உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணை இப்போ எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க. சந்தோஷமான விஷயம். திருச்சி பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன துறைகளில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் பை சீனியாரிட்டி எதுக்கு வந்திருக்கு, இன்னும் எதுக்கு வரலை, எப்போ வரப்போகுது, இது எப்போ வரப்போகுதுங்கிறது ஒரு டென்டேட்டிவ் தான். அதாவது ஒரு தோராயமான ஒரு விஷயந்தான். ஏன்னா கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. நான் உங்களுக்கு Feb 25, அதாவது Feb 18 இல்லைனா Feb 25 இந்த 2 வாரங்களுக்குள்ளாக, இந்த 2 தேதிகளுக்குள்ளாக ஏதாவது ஒரு தேதியில் ஆர்டர் உங்களுக்கு ஜாயினிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ஜாயினிங் கரெக்டாக அந்த Feb 18 ஆர்டர் படிப்படியாக 1 by 1 ரிசீவ் ஆக ஆரம்பித்து அந்த பணிகள் வேகம் எடுத்துச்சு. 25 ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாவட்டங்களில் இன்றைய நிலவரப்படி ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கு, எந்தெந்த மாவட்டங்களில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கு. நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பிச்சிருந்தீங்க, நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருச்சி பொறுத்த வரைக்கும் விஏஓ சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க, நன்றிகள் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பிடி டிபார்ட்மெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடியில் டைப்பிஸ்ட் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. திருநெல்வேலி, புதுக்கோட்டை, விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்களில், கரூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நீதிமன்றங்கள் துறை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை, திருநெல்வேலி இந்த மாதிரியான மாவட்டங்களில் ஆர்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சுரல் அண்டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் எப்போ சார் வரும்னு கேட்டுட்ருக்கீங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் வர்றதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும் சார். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் சேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்றது எங்களால் உடனடியாக அப்ரோச் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மோஸ்ட்லி நண்பர்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி திருச்சியில் சொல்லியிருந்தாங்க. சார் நான் இன்றைக்கி மார்னிங் வெரிஃபிகேஷன் வர சொல்லியிருந்தாங்க, உடனடியாக ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சேலம் பிடி, நேற்றுலேருந்தே சேலம் பிடி கூப்பிட்டுருக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, புதுக்கோட்டை, திருச்சி இந்த மாதிரியான மாவட்டங்களில் இன்றைக்கி வெரிஃபிகேஷன் வர சொல்லியிருந்தாங்க. போயிட்டு வந்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். போகாதவங்க தயவு செஞ்சு நாளைக்கு போங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல, இன்ஃபர்மேஷன் எனக்கு சேரல சார், எனக்கு லெட்டர் வரல, ஃபோன் வரலன்னு சொல்கிறவங்க நம்முடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் குரூப் ஓப்பன் பண்ணலைங்க. இப்போதைக்கு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடி, அக்ரி இந்த மாதிரியான துறைகளுக்கு தான் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபி, டவுன் பிளானிங், டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரியான துறைகளுக்கு ஆர்டர் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே 1ஆம் தேதி வாக்கில் வர சொல்லியிருக்காங்க. 28லேருந்து 1ஆம் தேதிக்குள்ளாக மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கையில் முதல் 10 பேர் விஏஓக்கு செலக்ட் ஆன 1844 நண்பர்கள் அதிலிருந்து டாப் 10 நண்பர்களை கூப்பிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கையால் பணி நியமன ஆணை வழங்கியிருக்காரு. உடனடியாக விஏஓ பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஸ்பீடாக இருக்குங்க. ஆர்டர் இஷ்யூ ஆகிடும். ஸோ அடுத்த வாரம் அவ்வளோதான். இன்றுடன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபெப்ரவரி மந்த் எண்ட் ஆகி போச்சு. ஸோ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யாரும் பயப்படாதீங்க, எனக்கு இன்னும் ஆர்டர் வரல சார், என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்குன்னு சொல்கிறவங்க உங்கள் ஏரியா போஸ்ட்மேன்கிட்ட தயவு செஞ்சு சொல்லி வைங்க. அப்படி இல்லைன்னா உங்களை சார்ந்த துறை, நீங்கள் எடுத்த துறையை சார்ந்த நண்பர் யாராவது ஒருத்தர் இருந்தால் அவரை கான்டாக்டில் இருந்தாங்கன்னா
அவரை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அவர் கூட வந்து போயிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போங்க. சார் இந்த மாதிரி என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்குது, நீங்கள் என்ன விஷயங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சார் நான் கொண்டு போகலன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் அடுத்தது வந்து அடுத்த டைம் கொடுக்குறாங்க, அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான கேள்வி நிறைய கேட்டிருக்கீங்க. சார் மெட்டர்னிட்டி லீவ் பேறுகால விடுப்பு எங்களுக்கு கிடைக்குமா? குழந்தை பிறந்து இப்போ தான் சார் 1 மந்த் ஆகிருக்கு, இப்போ தான் 6 மந்த்ஸ் ஆகிருக்கு, இல்லைனா வந்து நான் வந்து இப்போ 5 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நீங்கள் வந்து ஒரு 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இப்போ 4 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் மேடம். ஆர்டர் வந்துடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 7 or 8 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டர்னிட்டி லீவ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெட்டர்னல் லீவ் கிடைக்கும். முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன லாஸ் ஆஃப் பேல தான் போகும். லாஸ் ஆஃப் பேல போனாலும் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதற்கான கிளைம் போட்டு நீங்கள் மெடிக்கல் லீவ் மாதிரி போட்டு நீங்கள் கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து இப்போ தான் குழந்தை பிறந்து 1 மந்த் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 1 மந்த் ஆனாலும் உங்களுக்கு மெட்டர்னல் லீவ் எல்லாம் கிடைக்காது மேடம். 1 மந்த் ஆச்சுன்னா மெட்டர்னல் லீவ் கிடைக்காது. நீங்கள் வந்து மெடிக்கல் லீவ் மாதிரி போட்டுக்கலாம், எல்ஓபி போட்டுக்கலாம். ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு ஒரு மோஸ்ட்லி ஒரு 3 to 6 மந்த்ஸ் லீவ் போடுங்க. அதிகபட்சம் அவ்வளோதான் கேப் கொடுப்பாங்க. 3 மந்த்ஸே அதிகம். 3 to 6 மந்த்ஸ்க்குள்ளாக தான் உங்களுக்கு வந்து லீவ் அலாட் பண்ணுவாங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தது. ஸோ நீங்கள் வந்து அந்த கேப்பில் வந்து நீங்கள் தயாராகிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு பேபி பிறந்து 10 மந்த்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. 10 மந்த் ஆனாலும் நீங்கள் வந்து எப்போவுமே ஜாயின் பண்ணுறதுக்கு 3 to 6 மந்த்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்து டைமிங் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் வந்த உடனே போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உரிய காரணம் சொல்லி லீவ் போட்டிங்கன்னா அது பெஸ்ட். இல்லைன்னா வந்து ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்குள்ளாக வந்து ஆர்டர் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழித்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் சொல்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டைமில் ஏதாவது ஒரு கொஞ்சம் அலைய விட்டாங்கன்னா கூட உங்களுக்கு டென்ஷன் ஏறிடும். அதனால தான் நான் வந்து ஆர்டர் வந்த உடனே போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து பெண் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னல் லீவ் உண்டு. ஒரு 8 மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. ஒரு 7லேருந்து 8 மாதம் வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் பேறுகால விடுப்பு கண்டிப்பாக 10 மாதங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் பேர் மென்ஷன் பண்ணி கேட்குறீங்க. என்ன இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாகவே உங்கள் ஊர் கலெக்டரேட்டை அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன நடக்குதுங்கிறது வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண எங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஆகுது. டைம் இல்லை, ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஊர் இந்த சவுத் சைட்லாம் வந்து நிறைய கேட்குறீங்க சார். திருநெல்வேலி, புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவகங்கை, இந்த மாதிரியான மாவட்டங்களில் நீங்களே போயிட்டு டைரெக்டாக கேட்கலாம். கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. ஸோ உங்களை வந்து யாரும் வந்து திட்டவோ மிரட்டவோ மாட்டாங்க. நல்ல அதை என்ன சொல்கிறதுனா டீசெண்டாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. பயப்படாமல் போயிட்டு வாங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று கொடுக்குறேன். இந்த வீடியோவே கொஞ்சம் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்டும் நோட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்ல வர பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓட்டி வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்க பாயிண்ட்டே திரும்ப வந்து கமெண்ட்டில் கொஷினாகவும் கேட்குறீங்க சிலர். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். எங்களை வந்து அன்அகாடமியில் ஃபாலோ பண்ண எங்களுடைய லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய நேம் அன்அகாடமி ஆப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா சந்தோஷ்குமார்னு காட்டும். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய லெசன்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.